வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். முதலீடுங்கிற இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி அதுதான். ஆமா. இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் உலகத்துல நீங்க யாரு? ஒரு பங்க வாங்கும்போதோ இல்ல விக்கும்போதோ உங்க மனசுல என்ன ஓடுது? இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே உங்க நிதி பயணம் பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ளேயே போலாம். ஒரே ஒரு மார்க்கெட் நியூஸ், ஆனா அத 3 பேர் 3 விதமா பார்க்கறாங்க. இந்த ஒரு சம்பவம் ஒரு ட்ரேடர், ஒரு இன்வெஸ்டர், அப்புறம் ஒரு ஸ்பெகுலேட்டருக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அப்பட்டமா காட்டிடும். சரி, கதைக்குள்ள போலாமா? இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நாட்டுல பணவீக்கம் பயங்கரமா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ரிசர்வ் பேங்க் இன்னும் 2 நாள்ல வட்டி விகிதங்களை பத்தின ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்க போறாங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு விதமான பதற்றம், ஒரு பரபரப்பு இருக்கு. இந்த சூழ்நிலைய நம்ம 3 கேரக்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாப்போம். இப்ப நம்ம 3 நண்பர்களை அறிமுகப்படுத்துறேன். முதல்ல சுனில். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பி கண்ண மூடிட்டு ஒரு பெட் கட்டுறாரு. அடுத்து தருண். அவரு மார்க்கெட்டோட இந்த குழப்பமான நிலவரத்தையே தனக்கு சாதகமா மாத்தி காசு பார்க்கலான்னு பிளான் பண்றாரு. ஆனா நம்ம கிரிஷ் இந்த ஷார்ட் டேர்ம் சலசலப்பெல்லாம் கண்டுக்காம ரொம்ப ரிலாக்ஸ்டா லாங் டேர்ம் பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுனில். இவரை நாம ஸ்பெக்குலேட்டர்னு சொல்லலாம். இவர் என்ன பண்றாரு? டிவியில வர்ற அனலிஸ்ட் பேச்சை கேட்டுட்டு ஆர்பிஐ கண்டிப்பா வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வராரு. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு பகுத்தறிவோ அனாலிசிஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு உள்ளுணர்வு, ஒரு குருட்டு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில அவர் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறாரு. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் மேல போகும்னு ஒரு சூதாட்டம் ஆடுறாரு. அடுத்து நம்ம தருண். இவர்தான் ட்ரேடர். ரிசர்வ் பேங்க் என்ன முடிவெடுத்தா இவருக்கு என்ன, அதை பத்தி இவர் கவலையே படல. இவரோட முழு கவனமும் மார்க்கெட்டோட வாலடைலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் மேல தான் இருக்கு. அவரோட பழைய டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய நியூஸ் வரும்போது வாலடைலிட்டி அதிகமாகி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் குறையும்னு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பிளானை வச்சு அவர் ஆப்ஷன்ஸை விற்கிறாரு. இது ஒரு யுகமே இல்ல, இது ஒரு பக்காவான லாஜிக்கலான ட்ரேடிங் பிளான். கடைசியா கிரிஷ். இவர்தான் இன்வெஸ்டர். அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமா சில பங்குகளை வச்சிருக்காரு. இந்த ஆர்பிஐ அறிவிப்பு எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதெல்லாம் சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் இறைச்சல்னு ஒதுக்கி தள்ளிடுறாரு. அதனால அவர் பதட்டப்படல, கையில இருக்கிற பங்குகளை விற்கவும் இல்ல. ஒருவேளை மார்க்கெட்ல எல்லாரும் பயந்து போய் நல்ல கம்பெனி பங்குகள் விலை குறைஞ்சா அதை ஒரு சூப்பரான வாங்குறதுக்கான வாய்ப்பா பாக்குறாரு. இப்பதான் அசலான கேள்வி வருது. சுனிலும் தருணும் பரபரப்பா ஏதாவது செஞ்சிட்டு இருக்கும்போது கிரிஷ் மட்டும் எப்படி இவ்ளோ அமைதியா நம்பிக்கையா இருக்க முடியுது? சும்மா காத்திருக்கிறதுக்கு அவருக்கு அந்த தைரியத்தை எது கொடுக்குது? வாங்க ஒரு இன்வெஸ்டரோட அந்த சீக்ரெட் என்னன்னு பாப்போம். அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். தமிழ்ல சொன்னா கூட்டு வளர்ச்சியோட சக்தி. இதுதான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரோட உண்மையான ரகசிய ஆயுதம். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, மார்க்கெட் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு சொகுசு என்னன்னா அது நேரம்தான். அந்த நேரத்தை யாரு சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கிரிஷ் அதைத்தான் பண்றாரு. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த காம்பவுண்டிங்கோட உண்மையான பவரை பாருங்க. நீங்க போட்ட 100 ரூபாய் 300 ரூபாயா மாற 6 வருஷம் ஆச்சு. ஆனா அதே முதலீடு 600 ரூபாயா மாற, அதாவது அடுத்த 300 ரூபாய் லாபம் கிடைக்க வெறும் 4 வருஷம் தான் ஆச்சு. பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு நாள் முதலீட்டுல இருக்கீங்களோ அவ்வளோ வேகமா உங்க பணம் பெருக ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நிமிஷம். பங்குச்சந்தையோட இந்த கூட்டு வளர்ச்சி ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி நேர்கோட்ல போகாது. அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ரொம்ப சீரற்றதா இருக்கும். சில வருஷம் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கலாம், ஏன் நஷ்டம் கூட வரலாம். ஆனா நீண்ட காலத்துல நீங்க சரியான கம்பெனில முதலீடு பண்ணியிருந்தா வளர்ச்சி அப்பரிமிதமா இருக்கும். இதுக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் பொறுமை. சரி, இந்த காம்பவுண்டிங் வேலை செய்யணும்னா ரொம்ப நாள் காத்திருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது? எந்த கம்பெனில போட்டா பணம் வளரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனி மேல அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்படி உருவாக்குறாருன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பிசினஸ்ங்கிறது ஒரு சின்ன மரக்கன்று மாதிரி தான். அதுக்கு நல்ல விற்பனை, சூப்பரான லாபம், நேர்மையான நிர்வாகம்ங்கிற சரியான கவனிப்பு கிடைச்சா அது காலப்போக்குல நிச்சயம் ஒரு பெரிய மரமா வளரும். ஒரு இன்வெஸ்டரோட வேலையே இந்த மாதிரி நல்ல மரக்கன்றுகளை, அதாவது கம்பெனிகளை தேடி கண்டுபிடிக்கிறது தான். ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு குவாலிட்டேட்டிவ், அதாவது அந்த கம்பெனியோட கதை என்ன, அதை யாரு நடத்துறாங்க, அவங்க நேர்மையானவங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்னு குவான்டிடேட்டிவ், அதாவது நம்பர்ஸ், அந்த கம்பெனியோட வரவு செலவு, லாபம், கடன், இந்த மாதிரி எண்களை வச்சு அனலைஸ் பண்றது. இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல நீங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும்.
இந்த கம்பெனியை நடத்துற ஆட்கள் யாரு, அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா, அவங்க பிசினஸ் பண்ற விதம் சரியா இருக்கா, ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை தவறா பயன்படுத்துறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். இது எதுவுமே பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. ஆனா ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இன்டர்வியூஸ் இதையெல்லாம் பார்த்து இதை கண்டுபிடிச்சிடுவாரு. அடுத்து குவான்டிடேட்டிவ். இது பியூரா நம்பர்ஸ் கேம். இங்க தான் நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி யோசிக்கணும். கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆராயணும். கம்பெனி உண்மையிலே லாபம் சம்பாதிக்குதா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் உண்மையான பதில சொல்லும். ஓகே, நாம இப்போ ஒரு கம்பெனியோட கதையும் பார்த்துட்டோம், அதோட நம்பர்ஸையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு திடமான நம்பிக்கையும் உருவாக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளரா மாறுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான கடைசியான குணம் தேவை. அது என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, பொறுமை. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் மேல. நல்ல கம்பெனிகளை கண்டுபிடிச்சி அதுல முதலீடு பண்ணிட்டு மார்க்கெட்டோட சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களுக்கெல்லாம் பயப்படாம நீண்ட காலத்துக்கு காத்திருக்கிற அந்த பொறுமை தான் உண்மையான செல்வத்தை உருவாக்கும். இப்போ உங்க முன்னாடி 3 பாதைகளும் தெளிவா இருக்கு. கண்ணை மூடிட்டு நம்பிக்கையில செயல்படுற ஸ்பெக்குலேட்டர் பாதை, குறுகிய கால லாபத்தை மட்டும் பார்க்குற ட்ரேடர் பாதை, அல்லது பொறுமையா செல்வத்தை உருவாக்குற இன்வெஸ்டர் பாதை. உங்களுடைய நிதி பயணத்துல நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? இந்த முடிவு தான் உங்க நிதி எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க.